மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள். மரித்த லாசருவை மீண்டும் கண்டாள். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள். மரித்த லாசருவை மீண்டும் கண்டாள். கலங்கிடும் மனிதா வருவாயா? கலங்கிடும் மனிதா வருவாயா? கர்த்தரின் பாதம் தொழுவாயா? என் கர்த்தரின் பாதம் தொழுவாயா? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் இல்லத்தில்? பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 84வது சங்கீதத்தில் 4வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீடு, ஆண்டவருடைய வீடை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவருக்கு வீடு இருக்குதா? எருசலேமில் இருக்குதா? எங்கே இருக்குது? ஓ, ஜெருசலேமுக்கு போனால் அங்கே இருக்கும் பொழுது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்தையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இங்கே வந்தால் என்னை பார்க்கலாம், இங்கே வந்தால் என் கூட பேசலாம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். அப்போ அவருடைய வீடு எது? சபை, திருச்சபை. அந்த திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். அப்போ இங்கே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள், அப்போ ஆண்டவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் என்று இந்த சங்கீதம் புஸ்தகம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். அப்போது அந்த வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் தேவன் தங்குகிற ஸ்தலம். அந்த ஸ்தலம் வேத வசனத்தின்படி சபையை குறிக்கிறது. இந்த சபையை குறிக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். ரெண்டாவது, அதில் கீழே ஒரு சில வரிகள் எழுதியிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் உண்மை என்ன செய்வாங்க? துதித்து கொண்டிருப்பார்கள். அப்போது ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லையா, பிரச்சனை இல்லையா, போராட்டம் இல்லையா, எல்லாம் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறாங்களா? அவர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தரை என்ன செய்கிறாங்க? அவர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்க 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 அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும், உங்களுக்கு தேவன் நன்மையை தரணும் அப்படின்னா அவருடைய வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே நாங்கள் எங்கே இருந்துக்கணும்? எங்கள் வீட்டில் இருந்துக்கினே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் மனசில் வச்சு ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆண்டவரை பிடிக்கும், ஆண்டவரை கூட பிடிக்கும். ஆண்டவர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வீட்டில் தான் எப்போதும் துதிக்க முடியும். உங்கள் வீட்டில் இருந்தால் துதிக்க முடியாது. தேவ ஆலயத்தில், தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ, தேவ சமூகத்தில் நீங்கள் கூடி இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். காட் பிளஸ் யூ தேவனுடைய பிள்ளைகளை.